தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரோட பாணியில் ஒரு அதிகாரி ஒருத்தர் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டு காவல்துறையில் ரொம்ப முக்கியமான இடங்க அங்கே ஒருத்தர் முன்னெடுக்கிறாருங்க. சென்னை மாநகர கமிஷனர் கூடிய அமல்ராஜ் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை எல்லா அதிகாரிகளும் செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்பர் 1 என்னங்கிறத பார்த்தரலாம். நம்பர் 2, கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்காங்கல்ல, பாஜக குறிப்பாக சொல்ல போனால் சபாநாயகர் வழங்கிய தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணி புறக்கணிச்சிருக்கு, இவங்க போய் உட்காந்து நாங்கள் நம்ம பேசுவோங்க அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்து அந்த தேநீர் வளத்தில் பங்கேற்றிருக்காங்க. என்னப்பா அது தேநீர் குடிச்சா அது என்ன சாதாரண விஷயமா? இந்த மாதிரி சின்ன சின்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான் நாளைக்கு பெரிய கூட்டணி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது 2வது விஷயம். 3வது ஃபைனலான விஷயம் என்னன்னா, பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை, எங்கேயும் கோட் சூட்டு போட்டு பயங்கரமாக முதலீட்டை இருக்கிறெல்லாம் இந்த கவர்மெண்ட் எதையுமே பண்ணலை. ஆனால் 100 நாளுக்குள்ளே இங்கே பாருங்கள் பெரிய அச்சீவ்மெண்ட்டை செஞ்சுருக்காங்க. தலைகீழ தெரியும், கோவப்படாதீங்க, நான் சைடில் போடுறேன். தினகரனுக்கு மட்டும் ஆடு கொடுக்கல, நம்ம தலைவர் தெளிவாக இருப்பார். மற்றபடி எல்லா பத்திரிகையுமே இந்த ஆடை போட்டிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு பக்கம் ஷாக் அடிக்குது. ஷாக்கில் உட்காந்துருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள். ஏன்னா அந்த பொண்ணை போட்டு நம்ம இவ்வளோ பண்ணமே, ஆனால் அந்த பொண்ணு அச்சீவ் பண்ணிச்சு, சாதிச்சிருச்சு அப்படிங்கிறதா அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம். 3 விதமான செய்திகள், 3 விதமான புரிதல், 1 by 1 தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரி சென்னை மாநகர கமிஷனராக இருக்கக்கூடிய அமல்ராஜ் அவர்கள் எடுத்துக்கலாமே, தனக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் ஒரு ஊழலுக்குன்னு சொல்லி ஒரு தடுப்பு பிரிவை உருவாக்கியிருக்கார். இந்த தடுப்பு பிரிவுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ்காரங்க சென்னை மாநகர ஆணையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு மட்டும் ஆதாரத்தோடு நீங்கள் தகவலை சொல்லுங்கள், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் தகவலை சொன்னீங்கல்ல, உங்கள் பேர் வெளியே போகாது. இது காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழல் ஒழிக்கிறதுக்காண்டி நான் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இவர் தைரியமாக அந்த இனிஷியேட்டிவ் எப்படி எடுப்பார்? மேலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க முடிஞ்சதுனால தான் அப்போ அவர் இருக்காரு, அவரை மாதிரி நம்மளும் நம்ம லைனில் பண்ணுவோம். ஏன்னா இதைத்தான் முதலமைச்சர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தானே ஒரு அதிகாரி முன்னெடுக்க முடியும். ஒரு ஊழல்னா என்ன? அது ஒரு உளவியல் நோய், வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் எனக்கு வேணும் வேணும் வேணும், அதில் என்ன கிடைக்கும், இதில் என்ன கிடைக்கும், அதில் என்ன தருவேன், இதில் என்ன தருவேன்னு சொல்லி தன்னை மையப்படுத்தி யோசிக்கிறது. எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் தனக்குன்னு யோசிக்கிறது தான் அந்த ஊழல். அந்த ஊழலை ஒழிக்கிறத உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மனநிறைவு தேவையை பூர்த்தி பண்ணவங்க, தன்னிறைவு பொருளாதாரம் அடைஞ்சவங்க, அரசியலுக்கு வேற எதுவுமே அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அச்சீவ் பண்ணவங்களால மட்டுமே இந்த ஊழலை ஒழிக்க முடியும். அதனால தான் நான் அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜோசப் விஜய் அவர்களால் மட்டுமே இந்த ஊழலை ஒழிக்க முடியுங்கிறத நம்ம தெளிவாக பேசிட்டு இருக்கோம். அவர் அந்த வே ஆஃப் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சென்னை மாநகர கமிஷனர் ஒரு பிரதானமான உதாரணம். டெண்டரில் பண்றாங்க, பார்க்குறாங்க, அதிகாரிகள் அத்தனை பேருமே பார்க்குறாங்க. டெண்டரில் இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்தது கிடையாது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு டெண்டரில் லிமிட்டட் டெண்டர் போட மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு அமைச்சருக்கு டெண்டர் எடுத்தவங்க வேற துறையில் போய் டெண்டர் எடுக்க முடியாது, அந்த சிண்டிகேட் இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் உடைக்கிறாங்க, இங்கே டெண்டர் கிடைக்குது, அங்கே டெண்டர் கிடைக்குது. முக்கியமாக டெண்டருக்கு கமிஷன் கொடுக்காதீங்கிறதா அந்த ஆட்சியில் நடத்தப்பட்ட முதல் கூட்டமாக இருக்கு. ரொம்ப விசித்திரமாக இருக்குங்கிறத அதிகாரிகள் பார்க்கும்போது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கும், விஐபிலாம் வந்தால் நாங்கள் தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் எங்க அந்த அரசாங்கம் காசு தருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியானுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் தமிழகத்தில் இப்படி ஒதுக்குனதே கிடையாதாங்க. 6 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. முதல் கேட்டகரி, 2வது கேட்டகரி, 3வது கேட்டகரியில் அமைச்சர் வரும்போது முதலமைச்சர் வரும்போது செலவு பண்ணிடுறாங்க. விஐபி வரும்போது அந்த விஐபி ஆய்வுக்கு வந்தாலும் அதற்கான செலவுகள் அத்தனையுமே அரசாங்கமே தந்துடும். இதை பயன்படுத்தி காசு வாங்கக்கூடாதுங்கிறதுல இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கு. ஸோ டெண்டரில் ஆரம்பிச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அத்தனையுமே கவனிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கும்போது அதிகாரிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அமல்ராஜ் அவர்கள் பிரதானமான உதாரணம். இதை மட்டும் அவர் பண்ணலங்க. 2வது என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? ரொம்ப முக்கியமாக இந்த பார் உரிமையாளர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, யார் போலீஸ்காரங்க இந்த சென்னை மாநகரத்துக்குள்ள யாராவது உங்கள்கிட்ட கமிஷன் கேட்டாங்க, மாமூல் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பார் உரிமையாளர்கள் அத்தனை பேருமே கூப்பிட்டு, யாராவது இதை கேட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க, மிச்சதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த காவல் நிலையத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், இந்த ஸ்டேஷனில் நிறைய மாமூல் வரும், அந்த ஸ்டேஷனில் நிறைய மாமூல் வரும், இவர் நிறைய மாமூல் வாங்குறாரு,
அவர் நிறைய மாமூல் வாங்குறாரு இருக்கும்ல, மாமூலும் இனிமேல் வாங்கக்கூடாது, வாங்கினா எனக்கு இந்த நம்பருக்கு கால் வந்தால் நான் முடிச்சு விட்டுருவேங்கிறத தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடத்துல அமல்ராஜ் அவர்கள் செய்யும் போது தான் இதை எதிர்த்து நம்ம பேசணும், இதை நம்ம ஆவணப்படுத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரியும் அவரோட துறை கீழே, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பியும் அவங்களுடைய துறை கீழே இதை பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு கலெக்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே நீங்க எடுத்து ஒவ்வொரு லேயர்லையும் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பயந்து கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இதை பண்ண மாட்டாங்க. அதிகாரிகள் முதலமைச்சருக்கு பயந்துருப்பாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்களுக்கு வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு இருப்பாங்க, முதலமைச்சர் பண்ணா தூக்கிடுவான்னு சொல்லி. ஒரே ஒரு ஆள், ஒரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் சரியா இருக்கிறதுனால மொத்த சிஸ்டத்திலையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறதா இந்த 100 நாள் அச்சீவ்மெண்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயமா இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2 பிரதானமான விஷயம் என்னன்னா, என்ன தேநீர் விருந்துல பங்கேற்கிறீங்க? இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோட தான் திமுக பயணிச்சிச்சு. இந்தியா கூட்டணி எதற்கு சபாநாயகர் கொடுத்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சாங்க? ஏன்னா அந்த சபை ஒழுங்காக நடக்கவே இல்லை. லோக்சபா எப்போ பாரு பிரச்சனை, எப்போ பாரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அரசாங்கம் எந்த விதமான விஷயத்தையுமே நீங்கள் வந்து விவாதிக்க முன் வர மாட்டீங்கிறதா இந்தியா கூட்டணியோட பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கு. மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறீங்க, அமித்ஷாவை விளக்கம் கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அமித்ஷா விளக்கம் கொடுக்கல. அதை தாண்டி மிக முக்கியமாக வந்து கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில் ஏகப்பட்ட மசோதாவை கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு, தகவல்கள் வந்துச்சு. குறிப்பா சொல்ல போனா இந்த FCRA எல்லாம் பெரும் பிரச்சனைக்கு அப்புறம் தான் கூட்டுக்குழுக்கு அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேப்ல கனிமூலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாநிலங்களோட உரிமையை பறிக்கிற ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி விட்டுருக்காங்க. எனக்கெல்லாம் அதை பார்த்ததுல இருந்து டென்ஷனு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கனிமூலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வருமானம் பார்க்கலாம், ஏன்னா அரசாங்கத்தோட கஜானாக்கு நிறைய கொண்டு வரலாம், இதன் மூலமா மக்கள் நல பணிகள் பண்ணலாம்னு நினைக்கும் போது மாநில அரசுக்கு இந்த அதிகாரத்தை புடுங்கிட்டு விட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட செயல் அத்தனையுமே அந்த மக்களவையில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தருவாயில நீங்க போயிட்டு ஒரு தேநீர் விருந்துல பங்கேற்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன மெசேஜை கடத்துறீங்க? காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய கோபத்தினால பாஜக அப்படிங்கிற பக்கம் திமுக போகுதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பொதுமக்கள் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா, பாஜக வந்து நாங்க வந்து போனுங்கிறதுக்காண்டி போலங்க, காங்கிரஸ் எங்களை வந்து முதுகுல குத்திச்சு, அதை பண்ணிச்சு, இதை பண்ணிச்சு, இதை ஒரு காரணமா வச்சு நீங்க பாஜக பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல இணைந்தா என்னங்க, பண்ணா என்னங்க அப்படின்னு முதல்ல கொண்டு வந்தாங்க. செய்தியாளர் சந்திப்புல கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ தேநீர் விருந்துல வாங்க தேநீர் விருந்து உட்காருவோம், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு மண்ணா உட்கார்ந்து இப்ப பங்கேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியா செய்யற பாஜக அளிக்கிற தேநீர் விருந்துல ஒரு விஷயம் வந்து சுமூகமா போனுச்சுன்னா, நம்மளுடைய குரல்களை அவங்க கேட்டாங்க, பரவாயில்லப்பா 10 மீட்டருக்கு 5 மீட்டர் செஞ்சிருக்காங்கிற மாதிரி இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதையுமே கேட்கல இந்த வாட்டி நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில், எதையுமே கேட்காத பாஜகவோட கனிமொழி கருணாநிதி அவர்கள் தேநீர் விருந்த அருந்த வேண்டிய அவசியம் என்ன, அவங்க கூட பங்கேற்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன உங்களுக்கு இப்போ பாஜகவோட அணுகுமுறையில் புதுசாக உங்கள் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சு? இவ்வளோ நாளாக இதைத்தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் திடீர்னு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? அப்போ தான் உங்கள் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. எப்பா இப்போ என்ன தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் ஒரு பக்கம் போனாங்க, நம்ம முதலமைச்சர் வந்து அசெம்பிளியில் தீர்மானத்தை போட்டு எப்பா அப்படின்ட்டாரு, இந்த பக்கம் வந்துட்டாங்க. தெரியுது, தெளிவாக தெரியுது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும் இங்கே இல்லைன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்ங்கிற அந்த பொய்யை சொல்லி 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 பாஜக பக்கம் திமுக நகர்ந்திருக்கும். இப்பயும் அந்த பக்கம் தான் இருக்காங்க. ஆனால் சட்டசபையில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுமூகமாக நடக்குது. JCT பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு தேநீர் வந்து கூப்பிட்றாருன்னா, இப்போ எதிர்க்கட்சி குரலும் அங்க இருக்கு, முதலமைச்சரோட குரலும் அப்படி அங்க இருக்கு, எல்லாமே லைவ் நம்ம பார்க்குறோம். போய் பங்கேற்கலாம், கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. அங்க உங்களை பேசவே விடல, உங்களை போட்டு அமைக்கிட்டே இருக்காங்க. இந்த கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில் ஏகப்பட்ட மசோதா வந்து தாக்கல் பண்ணி நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட போயிட்டு நீங்க எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிறதான் பிரதானமான விஷயம். இதை விவாதிங்க, இதை செய்யுங்க, அந்த மசோதாவை பண்ணாதீங்க அப்படிங்கிற நம்மளுடைய குரல்கள் எதையாவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து அணுகலாங்க, செய்யலாங்க. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். எதையுமே கேட்காதவங்க மேல நீங்க போய் இதை நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப காங்கிரஸ் மீதான இருக்கக்கூடிய கோபத்தில் தப்பான முடிவு எடுக்கிறீங்கிறதா யதார்த்தமான உண்மை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கிறது என்னுடைய 2வது விஷயமா இருக்கு. இப்போ 3வது பிரதானமான விஷயம் தோழர்களே, பெரிய அலப்பறம்லாம் எதுவும் இல்லை. வெளிநாட்டுக்கெல்லாம் போன மாதிரிலாம் நமக்கு தெரியல, கோட்டு போட்டு அங்கேயோ சுற்றி இங்கேயோ சுற்றிலாம் எதுவும் தெரியல. முதல் MLA முதலாக பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்காங்க. ஆனால் 100 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட பாருங்களேன் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 1,02,514 கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துட்டு வந்திருக்காங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஏன்னா
அவங்களுக்கு எங்கே வந்து இந்த முதலீட்டாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு லிங்க்டனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1-2 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதல்ல இங்கே கிரியேட் பண்ணாங்க. ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னா, முதல்ல அனுமதியெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு இங்கே பிரச்சனைகள்லாம் நம்ம சரி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருவாங்க. ஏன்னா ஊழலற்ற நிர்வாகத்தை முதலமைச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கணுங்கிறத ரொம்ப தீவிரமாக இருப்போம். அப்போ ஊழல் இல்லை, சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்குன்னா தொழில் முதலீடு பண்ணுறவங்க சரியான சூழல் இங்கே இருக்குங்கிறப்போ இங்கே தானே வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எதுக்கு பெருசாக நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை, அடிப்படை பிரச்சனைகளை சரி பண்ணாவே முதலீட்டாளர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதை சரி பண்ணி கொடுத்தாங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுக்கு வந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நிறையா உழைச்சாங்க. இன்னைக்கு நடத்தி காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 97 ஒப்பந்தங்கள் சைனா இருக்கு. இதன் மூலமாக 67,452 கோடி ரூபாய் முதலீடானது இன்னைக்கு இப்போ நான் பேசுகிற தருவாயில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்ச அந்த மாநாடு மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 1,06,998 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சேவைத்துறை ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடு சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்தி துறை ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் விவசாயத்துறை இருக்கு. இந்த 3 துறைகள் மூலமாக தான் பொதுமக்கள் வந்து வெவ்வேறு துறைகளில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் அரசு ஊழியராக இருப்பாங்க. நாளும் கூட வச்சுங்களேன். இப்போ சேவைத்துறைங்கிறது பொதுமக்களோட உதவியோட செய்யப்படுறது, டெக்னாலஜி, ஏகப்பட்ட விஷயங்கள், அதையெல்லாம் தள்ளி வச்சிருங்க. சேவைத்துறைங்கிறது பொதுமக்களோட பங்களிப்பு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தி துறை அப்படிங்கிறது பொதுமக்கள் மட்டும் பண்ண முடியாது. அரசாங்கத்தோட துணை இருந்தால் மட்டும்தான் உற்பத்தி துறையில் நீ தொழிற்சாலைகள் கொண்டு வந்தால் தான் பொதுமக்கள் வேலைக்கு போக முடியும். தொழிற்சாலைகளை கொண்டு வர்றது, தொழில் முதலீடுகளை ஈர்த்துட்டு வர்றது அரசாங்கத்தோட வேலை. அதை அரசாங்கம் செய்யறதுனால தான் பொதுமக்கள் அத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும். அதை தாண்டி 3வது பிரதானமான விஷயம் என்னன்னா வேளாண் துறை. வேளாண் துறையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்கக்கூடாது, விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு விவசாயி இருக்கணும். அதை இயந்திரமயமாக்கலாம் மாற்றணும். ஒரு விவசாய இயந்திரத்தோட உதவியோட அவர் விவசாயம் பண்ண போனால் அவர் 100க்கு மேற்பட்ட 1000க்கு மேற்பட்ட அவர் எவ்வளவு தூரம் வந்து விவசாயம் பண்ணுறாரோ அதை பொறுத்து அவரால் சாப்பாடு போட முடியும். இங்கே 100 பேருக்கு சாப்பாடு வேணும்னா 100 பேர் விவசாயம் பண்ண தேவையில்லை. ஒரு விவசாயி விவசாயம் பண்ணால் இங்கே 100 பேர் சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த விவசாயிக்கு நம்ம என்ன பண்ணோம்? மானியம் மூலமாகவும் இயந்திரங்கள் மூலமாகவும் சப்போர்ட் பண்ணோம். அதை வேளாண் துறையில் நம்ம பட்ஜெட்டில் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் தொழில் முதலீடுகளை ஈர்த்து வர வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேவைத்துறைங்கிறது பொதுமக்களோட டெக்னாலஜியோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த ஈகோ சிஸ்டத்தில் சேவைத்துறையை ஈக்குவலாக தொழில் முதலீடுகள் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி துறையும் வேளாண் துறையும் வரணும். இது ரெண்டுக்கு அரசாங்கத்தோட ஃபுல் சப்போர்ட் இருக்கணும். அதை நோக்கி தான் அந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நம்ம 1.5 ட்ரில்லியன் இலக்க நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த 10 வருஷத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட். அதற்கான வாய்ப்புகளை பொதுமக்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா தமிழ்நாட்டில் அந்த இலக்க நோக்கி நம்ம தீவிரமாக நகர முடியும். ரொம்ப தெளிவான பார்வையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்ஃபர்மேட்டிவ் டைரி சார்பாக நான் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு ஒரு நல்வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சின்ன வயசில் எங்கள் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். உங்கள் மீது வரக்கூடிய தாக்குதல் அத்தனையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கன்னா விச்சுவல் வாரியர்ஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். தாவேகா சார்பாக ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.